சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். கசகசா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக இப்போயே அரைச்சது, நட்ஸு, கூட வெங்காயம், பூண்டு, தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மசாலாஸ் நான் இடையில கிளிப் ஆட் பண்ணுறேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம அரைக்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு வந்துட்டு வெங்காயம், பூண்டு ரெண்டையுமே நம்ம குட்டி குட்டியாக அரைக்கிக்கோம்ல. சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். கடுகு எதுவுமே சேர்க்க வேணாம், ஏன்னா இப்போ நம்ம அரைக்க தான் போகிறோம். அதுக்காண்டி கிரேவிக்கு அப்படி வதக்கி அரைக்கிறோம். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா மஞ்சள் பொடி, டர்மரிக் பவுடர் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கு அடுத்து நல்லா வதக்கட்டும். அந்த எண்ணெயில் போயிட்டு தோல்லாம் கொஞ்சம் சுருங்கி வரும், ப்ரௌன் ஆகுறதுக்கு அடுத்து தான் நம்ம வந்துட்டு தக்காளி போட போகிறோம். கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கிறீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் அது கொஞ்சம் வந்துட்டு டேஸ்ட் ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக கொடுக்கும். நம்ம லாஸ்ட்டாக வேணால் கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். அதனால் நாங்கள் இப்போ போடலை. நெக்ஸ்ட் வந்துட்டு தக்காளி போட்டுக்கலாம். வதங்கினோடனே தக்காளி போட்டும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு நம்ம கடையில் வாங்கிக்கலாம், வெறும் வீட்டில் தான் அரைக்கணும்னு இல்லை. இப்போ ரெண்டுமே நல்லா சுருங்கி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஹையில் வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். துருவி வச்ச தேங்காயில் தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். நீங்கள் அரைச்சும் போடலாம், துருவியும் போடலாம். அது வந்து உங்கள் இஷ்டம். நம்ம கொஞ்சம் வந்துட்டு முன்னாடி உள்ள மாதிரி போடணும்னு சொல்லி கொத்தமல்லி, கடுகு அப்படின்னு வதக்கும்போது எதுவுமே போடாமல் நம்ம நல்லா நீட்டாக சின்ன வெங்காயம்லாம் போட்டு கட் பண்ணாமல் நல்லா போடுங்க. அப்போ தான், ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம வந்துட்டு மிக்ஸ் தானே பண்ண போகிறோம். அதனால் சும்மா பழைய ஸ்டைலில் பண்ணுறோம். பிடிச்சிருந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா வதங்கி வந்தோடனே கொஞ்சம் கசகசா வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்தளவு கசகசா எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தக்காளி வெங்காயம் போடுறீங்களோ அந்தளவு கசகசா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நட்ஸு, முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம். முந்திரி பருப்பு சேர்க்குறேன்னா சேர்க்கலாம், நம்ம ஒரு டேஸ்ட்காண்டி சேர்த்துருக்கோம். பட் இது வந்து சாய்ஸ் தான். பட் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கசகசாவும் மோஸ்ட்டாக நிறைய பேர் போட மாட்டீங்க, பட் போடுறவங்க போட்டுக்கோங்க. ஆனால் போடுங்க, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த தேங்காய் பூ, அதை வந்துட்டு எடுத்து போட்டுக்கலாம். தேங்காய் பூ போட்டோன்னே கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அப்போ தான் கொஞ்சம் ப்ரௌனாக வேகமாக ஆகாது, கருகிற மாதிரி ஆகாது. நம்ம அப்படியே கிண்டி விட்டுட்டே ஸ்லோ ஃப்ளேமில் வந்து கிண்டி விட்டுட்டே அப்படியே இருக்கலாம். நல்லா வளர்ந்து வந்ததுக்கு அடுத்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து வீட்டு மசாலா பொடி சேர்த்துருக்கோம். கூட வந்துட்டு கரம் மசாலா, சில்லி பவுடர்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆற விட்டுருக்கோம் அந்த நம்ம ஏற்கனவே செஞ்ச கிரேவி. நிறையா பேர் இதை வந்துட்டு ரைஸ்க்குன்னு இல்லாமல் பிரியாணிக்கு நல்லா வச்சு சாப்பிடுவாங்க, தோசைக்கு சாப்பிட்லாம். பட் இது வந்து உங்களோட விருப்பம் தான், நீங்கள் இதில் வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். சிக்கன் மசாலாவும் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம அரைக்க போகிறதுனால நம்ம சின்ன வெங்காயம் அப்படியே ஃபுல்லாக நம்ம போட்டுட்டோம். இது வந்துட்டு அரைக்கிறதுக்கு இல்லை, இது வந்து தாளிக்க. நம்ம அதை வந்துட்டு ரைஸோடு எடுத்து சாப்பிட போகிறோன்றதுனால நம்ம வந்துட்டு ஷார்ட்டாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபேனில் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணியிருக்கிறது போட்டிருக்கோம். இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிட்டு சாய்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து கசகசா போட்டால் நல்லாயிருக்கும். நட்ஸுமே அப்படி தான் நான் போட்டிருந்தேன் நட்ஸு. பட் நட்ஸ் வந்துட்டு நீங்கள் அந்த கிரேவிக்கு அடுத்து நம்ம வதக்க போகிறோம்ல அதில் போட்டிருந்தோம், நல்லா தான் இருக்கும். இப்போ வாங்க இதை நம்ம அரைச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம வதக்க போகிறதுக்காண்டி சோம்பு, பிரியாணி இலை,
ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஆச்சி இலை, ஆச்சிப்பூ எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அரைக்க போகிறோம். வச்சுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ஆன் பண்ணி இந்த சட்னி வச்சுருக்கலாம். அதுக்கடுத்து அதுலேயும் ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் சொல்லியிருந்தோம்ல, அதை நல்லா இந்த திக்னஸுக்கு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதோட போட்டு நான் காமிச்சோட இதை போட்டு தாளித்து ரெண்டையுமே எடுத்து மிக்ஸ் பண்ணி நம்ம சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். இந்த சைடு நான் ஆல்ரெடி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வெங்காயம், அதை நம்ம இப்போ வந்து சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நல்லா வந்துட்டு ஆயிலை நல்லா வந்து வெடித்து வரட்டியும் நல்லா வந்தோடனே கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிரியாணி அதில் போட்டுக்கலாம். கூட நான் ஆல்ரெடி காமிச்ச எல்லாத்தையுமே அப்படியே ஒரையில் சேர்த்து போட்டுடலாம். இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆனக்கடுத்து நம்ம வெங்காயம் வந்துட்டு நம்ம நறுக்கியிருந்தோம்ல அதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். தேவையான அளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா தேடிட்டு வர மாட்டாங்க. இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். மேலே சவத்தை கட் பண்ணி போயிடுமா? இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நம்ம இதை நல்லா பார்த்துக்கலாம். நல்லா உள்ள இருந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வதனதுக்கு அடுத்து உங்களுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. நைஸ் உப்பு போட்டு அளவு தெரியாது. நான் அன்றைக்கி எங்கள் வீட்டில் போட்ட மாதிரி சாப்பிட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே போட்டுக்கோங்க, அப்போ தான் சிக்கனுக்குள்ளே ஊறும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அவ்வளோவா நைஸாக தெரியாது. கொஞ்சம் நேரம் சிக்கன் நல்லா தனியாக வதங்கட்டும். அதுக்கடுத்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா நம்ம கொஞ்சம் வதந்து வந்ததுக்கு அடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை தண்ணி ஊற்ற வேணாம், ஆல்ரெடி சிக்கன்லேருந்து தண்ணி வெளியில் வரும், அதுவே போதும். நம்ம அப்புறம் இது வதக்கி அரைச்சதை சேர்ப்போம்ல, அப்போ வந்து தண்ணி சேர்க்கலாம். அதுக்கு நடுவில் இந்த குறுக்க இந்த கௌசிக் வேற வருவார், அவரையும் நம்ம சமாளிச்சுக்கணும். இப்போ இது நல்லா கொஞ்சம் ஓரளவு ஆனதுக்கடுத்து நம்ம வீட்டு மசாலா பொடி சேர்த்துக்கலாம். பட் வீட்டு மசாலா பொடி வேணும்னு நினைக்கிறவங்க கரம் மசாலா, இன்னும் சில்லி பவுடர், சிக்கன் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. பெப்பர் லைட்டாக போட்டுக்கோங்க. அப்படி போட்டால் வீட்டு மசாலாவுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நிறைய காரம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி அந்த பேஸ்ட்டு, தக்காளி தேங்காய் பேஸ்ட் வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு காமிச்சோம்ல அதுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா பொறுமையாக லோ ஃப்ளேமில் இல்லை ஹையில் வச்சு நம்ம நல்லா கிரேவி மாட்டிக்கு சூப்பராக பண்ணலாம். தேங்காய் நிறையா போட்டனால ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கிரேவி நல்ல திக்னஸில் செம்மையாக வந்திருக்கு. இப்போ கிரேவிக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்தது இப்படி ஜாரோட தண்ணியை ஊற்றி நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா ஆனோடனே அமர்த்திக்கலாம். இப்போ நீங்கள் எதை போட்டு சாப்பிட்றீங்களோ, எது வச்சு சாப்பிட்றீங்களோ தெரில, சும்மாவே கூட குடிக்கலாம். அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சும்மாவே செம்மையான கிரேவி சூப்பராக செஞ்சுருக்கோம். செம்மையாக நீங்கள் இதை செஞ்சு கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். இப்போ இது நான் ஸ்லைஸுக்கு தான் வச்சு சாப்பிட போகிறேன். சரி, பாய் பாய், டாட்டா. இன்னொரு விளாகில் பார்க்கலாம். அந்த இதெல்லாம் விடாமல் இருந்துட்டு சுட சுட ரைஸ்க்கு செம்மையாக இருக்கும். சிக்கன் கிரேவி
சூப்பராக இருக்குது. பை பாய்.